காப்பியம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கு ஈட் தட் ஃப்ராக். எழுதினவங்க பிரையன் ட்ரேசி. அப்படின்னா தவளைய சாப்பிட சொல்லலைங்க, நம்ம செய்ய தயங்குற செய்ய பயப்படுற பெரிய வேலைகளை தான் ஃப்ராக்னு ரெஃபர் பண்றாங்க. ஒரு சாதாரண மனுஷன் ஹைலி ப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவலா மாறுறதுக்கு தேவையான ஒரு மேனுவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க அனுப்புற கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த புக்ல இருந்த விஷயங்கள் எனக்கு மிகப்பெரிய ஐ ஓப்பனரா இருந்திருக்கு. என்னோட ஜேர்னி பர்சனலா ரொம்ப மாறி இருக்கு. இந்த விஷயம் எனக்கு மட்டும் உதவியா இல்லாம பாக்குறவங்க எல்லாருக்குமே உதவியா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த நேரத்தை செலவிட்டு உங்களோட நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். உழைக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஆள் ஆகுறது இல்லைங்க. ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு கோல் எடுத்துட்டு கடினமா உழைக்கிற எல்லாராலையும் அந்த கோலை ஒண்ணு ரீச் பண்ண முடியறது இல்ல. இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்கிற விளைவுகள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஏன் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த புக்ல அதுக்கான காரணங்களையும் சொல்லியிருக்காங்க. எப்படி நம்மளையே நம்ம ஒரு ஹைலி ப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவலா மாறணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த புக்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டியதா இருக்கு. அதனால நான் இதை 3ஆ பிரிச்சு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பகுதியில நம்ம ஏன் தள்ளி போடணும் அப்படின்னு கத்துக்கணும். நம்மள பல பேர் ப்ரொடக்டிவா இல்லாம இருக்கோம் இல்லையா? எதனால அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நம்ம சோம்பேறியா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, தேவையில்லாத விஷயத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளால பெரிய பெரிய ரிசல்ட்ஸை அச்சீவ் பண்ண முடியல. நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தள்ளி போட தெரியணும். கிரியேட்டிவ் ப்ரோகாஸ்டினேஷன் அப்படிங்கிறாங்க. தள்ளி போடுறதுல என்னங்க கிரியேட்டிவிட்டி இருக்கு? வாங்க பார்ப்போம். பரெட்டோ பிரின்சிபல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட்டாலியில பரெட்டோ என்ன கண்டுபிடிச்சாருன்னா, 80% ஆஃப் லேண்ட் வெறும் 20% ஆஃப் பீப்புள் தான் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி 80% பீப்புள் சேர்ந்து வெறும் 20% ஆஃப் லேண்ட் தான் வச்சிருந்தாங்க. இந்த விஷயம் எல்லா இடத்துலயும் பொருந்துது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. 80% ஆஃப் யுவர் ரிசல்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் 20% ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ். நம்ம போடுற எஃபர்ட்ல வெறும் 20% தான் 80% ஆஃப் அவர் ரிசல்ட்ஸ்க்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த 20% எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? நமக்கு இன்னைக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்னு ஒரு டு டூ லிஸ்ட் போட சொல்றாங்க. திங்க் ஆன் பேப்பர். 80% ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த 20% ஆஃப் வேலை என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம 10 விஷயம் எழுதியிருக்கோம்னா அதுல 2 விஷயம் கண்டிப்பா நமக்கு 80% ஆஃப் த கான்சிக்வன்சஸ் கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 2ஐயும் சூஸ் பண்ணி அதை முதல்ல ஒர்க் பண்ணணும். இதுதான் ப்ரையாரிட்டைசேஷன். இதுக்கு நமக்கு 80-20 ரூல் இல்லைன்னா பரெட்டோ பிரின்சிபல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கன்சிடரிங் த கான்சிக்வன்சஸ். எப்பவுமே ஒரு செயலோட முக்கியத்துவம் நமக்கு எப்படி தெரியும்னா, அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள்ல இருந்து தெரியும். ஒரு ஸ்டூடெண்டா இருந்துட்டு இன்னைக்கு நான் படிக்கலைன்னா அதனுடைய விளைவை நான் எங்க தெரியுமா பார்ப்பேன்? எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல பார்ப்பேன். நல்லா தெரியும், இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யாம இன்னைக்கு நல்ல உணவுகளை எடுத்துக்காம இருந்தா நம்ம ஆரோக்கியம் கெட்டு போகும்போது அதனுடைய விளைவு நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு செயலுக்கான விளைவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிடும். எந்த செயலுக்கான விளைவு ரொம்ப நல்லா இருக்கும், இல்லைன்னா அதை செய்யாம விட்டா அதனுடைய விளைவு ரொம்ப மோசமா இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா அதுதான் நமக்கு முதல் செயலா இருக்கணும். அடுத்து ABCDE மெத்தட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற டு டூ லிஸ்ட்ல ABCDE அப்படின்னு குறிக்கணும் ஒவ்வொரு செயலையும். ஏன்னா மஸ்ட் டூ, கண்டிப்பா பண்ணணும். அதை பண்ணாம விட்டா பெரிய விளைவுகள் இருக்கு. B அப்படின்னா ஷுட் டூ, பண்ணணும், அதுக்கு விளைவுகள் இருக்கு. C அப்படின்னா நைஸ் டு டூ, பண்ணா நல்லா இருக்கும், அது பண்ணலைன்னா ஒன்றும் பெரிய கான்சிக்வன்சஸ் வர போறது இல்லை. டினா டெலிகேட், இதை பண்ணணும், நான் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்க கிட்ட இந்த விஷயத்த கொடுத்து அவங்க கிட்ட அந்த வேலையை வாங்கணும். ஈங்கிறது எலிமினேட். எலிமினேட்னா இது தேவையே இல்லாத விஷயம், இதை செய்யலைனாலும் நமக்கு எந்த விதமான விளைவுகளும் இருக்க போறது இல்லை. கீ ரிசல்ட் ஏரியாஸை அறிந்து செயல்படுங்க. கீ ரிசல்ட் ஏரியாஸ் அப்படின்னா ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். KPI அப்படி சொல்லுவாங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு அதை அசஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நல்லா வேலை செய்யறோமா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நமக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. நீங்க இந்தந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்தந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கோல் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கோல் கொடுத்தாங்கன்னா அதை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும்? மெஷரபிளா இருக்க மாதிரி ஒரு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் கொடுப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளா மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். காம்ப்ளெக்ஸா இருக்கிற டிக்கெட் எடுத்து 3 முடிச்சிடணும் ஒரு நாளைக்கு. சிம்பிளா இருக்க டிக்கெட் எடுத்து ஒரு 5-6 முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு விளக்கறதுக்காக ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வேறையா இருக்கும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணுங்க. ஒரு சேல்ஸ் பர்சனோட வேலை என்னன்னா, எவ்வளவு கஸ்டமர்ஸ் ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணணும், அவங்க கிட்ட எவ்வளவு பொருள் விற்க முடியுமோ விற்கணும். பட் அவங்க செய்யற அட்மின் வேலை அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ரிசல்ட்டை கொடுக்க போறது இல்லை. நம்ம ஒரு செயலை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது கண்டிப்பா இது முக்கியமான விஷயம் தானா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இதை வச்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். இப்போ டு டூ லிஸ்ட் வீட்டுக்கு ஒன்று, ஆஃபீஸ்க்கு ஒன்று, சோஷியல் லைஃப்க்கு ஒன்று நம்ம போடுறோம் அப்படின்னா
அதில் டாப் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எடுத்து அன்னைக்கு செய்யணும். உங்ககிட்ட அந்த செயல்களை எதிர்பார்க்குறவங்க அந்த டாப் 3 செலக்ட் பண்ணால் இன்னும் நல்லது. ஸ்லைஸ் அண்ட் டைஸ் டாஸ்க். மலை மாதிரி இருக்க சாப்பாடை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா எப்படி சாப்பிடணும்? அதை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக்கி சாப்பிட வேண்டியதான். அதே மாதிரி தான் இப்போ எந்த ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க் அப்படி இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சோம்னா அந்த பெரிய விஷயத்த நம்ம மைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு அதை ஸ்ப்ளிட் பண்ண கற்றுக்கணும். சிங்கிள் ஹேண்டில் எவ்ரி டாஸ்க். அதாவது ஒரே விஷயம் தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம ஒரு டாஸ்க் எடுத்தோமா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். அதனால்தான் எப்போவுமே நம்ம ஒரு வேலை செய்யும்போது டீப் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம டீப் ஒர்க் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி நீங்கள் டீப் ஒர்க் பண்ணுற நேரத்தில் எந்தெந்த விஷயங்கள் உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை முதல்ல ஒதுக்கி வச்சுடுங்க. ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ஃபோன் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லையா ஃபோனை தூக்கி வேறு ரூமில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வந்துடுங்க. உட்காந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போகாதீங்க. டூ ஒன் திங் அட் அ டைம். நம்மக்கிட்ட இருக்கிற வேலையை ஒன் ஆஃப்டர் த அதர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம செய்ய கற்றுக்கிட்டோம்னாலே இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட வெரி ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற டு டூ லிஸ்ட்டில் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது அந்த ப்ரையாரிட்டைஸ்டான ஜாபை நம்ம செஞ்சுட்டு தேவையில்லாத ஜாபுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கண்டிப்பாக நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ண கற்றுக்கணும். இதுக்கு பேர் தான் கிரியேட்டிவ் ப்ரோகாஸ்டினேஷன். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லையா டு டூ கோல்ஸ், அதை எப்படி ஆக்ஷன்ஸாக மாற்றி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். என்னோட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். மீண்டும் சந்திப்போம்.